இந்திய அரசியலமைப்பு சிட்டிசன்ஷிப் குடியுரிமை சரத் 5 to 11 பகுதி 2 நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி நம்ம குடியுரிமை வாங்குறது. 1955 குடியுரிமை சட்டத்தின்படி மொத்த குடியுரிமை பெறதுக்கு மொத்தம் 5 ஃபேக்டர்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிறப்பு மூலமா ஒருத்தர் ஜனவரி 26 1950 இருந்து அதுக்கு மேல இருந்து பிறந்தவங்க எல்லாருமே டைரக்டா ஆயிடுவாங்க, இந்தியன் சிட்டிசனா ஆயிடுவாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வம்சாவளி பை டெசர்ட், இந்தியாவுக்கு வெளியே அல்லது ஜான் 26 1950 முதல் டிசம்பர் 2024 முன் பிறந்தவங்க எல்லாரும் எப்படி இந்திய குடியுரிமை வாங்கிடுவாங்க அவங்களும். நெக்ஸ்ட் பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல் பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா குடியுரிமை பெறுதல். அது எப்படின்னா இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசிக்கிற ஒருத்தர் பிஓஐ இந்தியரை வந்து திருமணம் செஞ்சு 7 ஆண்டு இந்தியாவில் வசிச்சா அவங்களுக்கு வந்து ஈஸியா இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைச்சிடும். அதுதான் பை ரெஜிஸ்ட்ரேஷன். இயல்பு குடியுரிமை பை நேச்சுரலைசேஷன் அப்படின்னா ஒருத்தர் இந்தியாவில் 12 வருஷம் வசிச்சாவே என்ன ஆயிடுவாங்க, வெளிநாட்டர், அதாவது ஒரு அப்ராட்ல இருந்து வந்து ஒருத்தர் இந்தியாவில் ஸ்டே பண்ணி 12 இயர்ஸ் வந்து சர்வே ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டைரக்டா இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பிரதேசத்தை இணைப்பதன் மூலம் பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. இப்போ இந்தியா பக்கத்துல இருக்கிற பார்டர்ஸ் இல்லை மற்ற யூனியன் டெரிட்டரிஸ் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பார்டர்ஸ்ல வந்து இணைக்கிற மூலமாகவும் வந்து அந்த மெம்பர்ஸ் வந்து எல்லாருமே என்ன ஆயிடுவாங்க, இந்தியன் சிட்டிசன் ஆயிடுவாங்க, இந்திய குடிமக்களாக மாறுகிறார்கள். அப்புறம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் படி சிறப்பு ஏற்பட அஸ்ஸாம் ஒப்பந்தத்தால் உள்ளடக்கப்பட்ட குடியுரிமை.